ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். போதகரும் எனது நண்பருமான பாஸ்டர் ஜேக்கப் ஜம்பிளியும் அவருடைய அற்புதமான சாட்சியையும் பாடல்களையும் இந்த யூடியூபின் மூலமாகவும் இந்த அருமையான பென்டிரைவர் மூலமாகவும் இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே என்னுடைய சாட்சியை 5 நிமிடம் கூறிவிட்டு பின்பு இந்த பாடலை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் ஜம்புலிங்கம். தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் அப்பா அம்மா கொள்ளக்கூட்ட தலைவர் பேரை வச்சுட்டாங்க. எதுக்கு வச்சானுங்க தெரியாது. ஆனால் அதே போல் என் வாழ்க்கையில் வாழ்ந்தேன். ஆண்டவருடைய 10 கட்டளையும் மீறினேன். எங்கள் அப்பா ஒரு பூசாரி. எங்கள் வீடு சாபத்தில் இருந்தது. இன்றைக்கும் அந்த மண் வீடு இருக்கிறது. மழை பெஞ்சால் ஒழுகும். நான் கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் தெரு விளக்கில் தான் படித்தேன். எங்கள் வீட்டில் கரண்டு கூட கிடையாது. அப்படி வறுமையிலே ஏழ்மையிலே வாழ்ந்தேன். படித்து பட்டம் வாங்கி பின்பு ஒரு 7 இடங்களில் வேலை பார்த்தேன். ஒவ்வொரு ஊரில் திருச்சி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, விளாத்திக்குளம் இப்படியெல்லாம் வேலை பார்த்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. கெட்ட நண்போடு சேர்ந்து கெட்டு போயிட்டேன். கெட்ட குமாரன் மாதிரி மிக மோசமாக வாழ்ந்தேன். பெரிய குடிகாரனாக மாறிவிட்டேன். கடன்காரனாக மாறிவிட்டேன். எனக்கு நல்ல நண்பர்கள் நாயும் பண்ணியிருந்தேன். குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடப்பேன். பகல் நல்ல ஆசிரியர். 6 மணிக்கு பிறகு மிக மோசமாக வாழ்ந்தேன். குடித்து குடித்து கடன் தொல்லை ஆகிவிட்டது. ஆக ஆண்டவரை நான் அறியவில்லை. இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டவன் என்று கூட சொல்லலாம். ஆக பிறகு மெகர் அகாடமி டுட்டோரியல் காலேஜில் வைஸ் பிரின்ஸ்பாலாக வேலை பார்த்தேன். அங்கே கொஞ்ச காலங்கள் அல்லாவை நம்பினேன். பிறகு கடவுள் இல்லை என்று சென்றேன். இந்த சூழ்நிலையில் இயேசு என்னை தேடி வந்தார். நான் இயேசுவை தேடி போகவில்லை. இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய கிருபையினாலே என்னை ரட்சித்தார். நான் ஒரு போதகர் மூலமாய், அவர் பெயர் ஜே அருள். அவர் என்னுடைய நண்பருடன் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது என்னை பார்த்து என் நண்பர் சொன்னார், இவர் இங்கே பாஸ்டர், இவருக்கு முன்னாடி சீர்ட்டு குடிக்காதீங்கன்னு சொன்னார். நான் உடனே இவர் என்ன கடவுளா என்று கேட்டேன். அப்போ அந்த போதகர் அருள், எனக்கு போதகம் தெரியாது, இவர் என்ன கடவுளா, நான் கடவுளுக்கு தான் பயப்படுவேன், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டார். முதலாவதாக, நீங்கள் கடவுளுக்கு பயப்படுன்னு சொல்கிறீங்களே, கடவுள் உங்களை படைத்தாரா, நீங்கள் கடவுளை படைத்தீர்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கடவுள் தான் எங்களை படைத்தார், நாங்கள் எப்படி கடவுளை படைக்க முடியும்? அந்த கேள்விக்கு அடுத்து அவர் கேட்டார், அப்படி என்றால் உங்கள் தெய்வம் எங்கே இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார். தூணில் இருக்கிறாரு, துரும்பில் இருக்கிறாருன்னு சொன்னேன். தூணுக்குள்ளையும் துரும்புக்குள்ளையும் உங்கள் சாமி என்ன செய்யணும்னு கேட்டார். படித்திருக்கிறோம், பட்டம் வாங்கிக்கிறோம், தூணுக்குள்ளும் துரும்புக்குள்ளும் இந்த சாமி என்ன செய்யணும்னு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ உங்கள் கடவுள் எங்கே இருக்கிறார்? அவர் நல்லவர் உள்ளம், இறைவன் இல்லம். இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, உன் இதயத்தை எனக்கு தா. ஏன்னா இதயமானது மகா திருக்குறளும் கேடுகளும் இருக்கிறது. இதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனை உருவாகிறது, பாவங்கள் என்று சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, உங்கள் கடவுளை நம்பினால் எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று கேட்டேன். நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்கள் நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னார். நானும் அதை நம்பி போனேன். ஆனால் அவங்களுடைய வழிபாட்டு முறை எனக்கு பிடிக்கலை. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பிறகு ஒரு 6 மாதமாகி குடித்து கடந்துள்ள. அப்பொழுது சரி, ரோகர் என்ற விஷத்தை வாங்கி வைத்துவிட்டு முதலாவது அருப்புக்கோட்டை தாதங்குளம் விநாயகர் கோயிலில் போய் கும்பிட்டேன். பிறகு பள்ளிவாசலுக்கு போனேன். பிறகு இந்த இயேசு நமக்கு என்னடா கெடுதல் பண்ணார், சாக போகிறோம்,
இவரையும் கும்பிட்டு சாவோம் என்று போனேன். ஆனால் சிறு வயதில் நான் படிக்கிற கோயிலாங்குளம் சிஎஸ்டி பள்ளியிலே அவர்கள் சண்டே கிளாஸில் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தார்கள். அந்த பாடலை அன்றைக்கு பாடினார்கள். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் துணை இயேசுவே. நானோ கடந்தொழில் இருக்கிறேன், எனக்கு துணை இல்லை, குடிப்பழக்கம், என்னை நேசிக்க யாரும் இல்லை, செத்து போன்னு நினச்சி தான் சர்ச்சுக்கு போனேன். இந்த பாடலை பாடும்போது நானே அழுதேன். அழுதுகிட்டு நானே எந்திரித்து ரீபாலா ஷந்தாரா தூணா ஹபாரபான்னு ஒரு பாஷையை பேசினேன். எனக்கு இது அந்நிய பாஷை எனக்கு தெரியாது. அந்த பாஷை சொன்னார், இது கடவுளோடு பேசுகிற ரகசிய பாஷை, பக்தி விருத்தி உண்டாகிற ஒரு பாஷை, தேவ மகத்துவத்தை பேசுகிற பாஷை, அவரை புகழ்கிற பாஷை, இந்த அந்நிய பாஷைன்னார். அப்பொழுதுதான் என் இதயத்தை இயேசுக்கு தந்தேன். ஆண்டவரின் வாழ்க்கையை மாற்றினார். எல்லா குடிப்பழக்கமும், சிகரெட்டு, சாராயம், கஞ்சா எல்லாம் ஒரே நாளில் ஞானசம் எடுத்த உடனே என்னை விட்டு போனது. பின்பு ஆண்டுடைய அழைப்பை ஏற்றேன். ஒரு அசிரிய சத்தத்தை கேட்டேன். எனது அற்புதங்களை உன் மூலம் விளங்க பண்ணுவேன் என்று சொன்னார். அப்பொழுது அருப்புக்கோட்டையில் விக்டரி டுட்டோரியல் காலேஜ் நடத்தி கொண்டிருந்தேன். பின்பு வேதாம கல்லூரியில் 3 ஆண்டுகள் படித்து கல்லூரி என்ற சின்ன கிராமத்தில், அங்கே சபையே கிடையாது, ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தேன். அங்கே ஒரு 10 சின்ன பிள்ளைகள் நடத்தினேன். ஊரார் எல்லாம் சேர்ந்து இந்த செம்பிளிங்க மதம் மாத்திரம் என்று சொல்லி விரட்டி விட்டார்கள். மரத்தடியிலே கர்த்தரை ஆராதித்தோம். இயேசுக்கு விரோதமாக செயல்பட்டவன் தான். ஆனால் இயேசு என்னை பிடித்தார். நான் அவரை தேடி போகவில்லை, அவர் தேடி வந்தார். இன்றைக்கி அதோ மெயின் ரோட்டில் ஒரு அழகான ஆலயத்தை, அற்புத ஏஜி சபை என்ற சபை கட்டி 25வது ஆண்டு வெள்ளி விழா வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி நடக்கிறது. நான் ஊழியத்துக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் 30 வயது, 40 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். இப்போ 70 வயது ஆகிறது. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்று கோயிலாங்குளத்திலிருந்து அருப்புக்கோட்டை 5 கிலோமீட்டர். ஆராதனை அசட்டப்படி சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஆயிரத்தோறும் ஆராதனைக்கு வர பஸ் காசு கூட எனக்கு கிடையாது. நடந்தே வருவேன் 5 கிலோமீட்டர். ஆனால் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தரை ஆராதித்தேன். என்னுடைய வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர் 6 முறை ஊழியத்துக்கு வந்த பின்பு சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, இலங்கைக்கு போயிருக்கிறேன். ஆக நீங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஒரு 5 ஆலோசனை தர்றார். அதாவது நீங்கள் பைபிளில் படித்தீங்கன்னா உவாகம் 7:14 பூமியில் சகல ஜனங்களை காட்டிலும் நீ மேன்மையாக இருப்பாய். ஒருத்தவங்க இயேசுவை ஏற்று அவங்க ஒழுங்காக சபைக்கு நல்ல ஜெபம் பண்ணி ஆராய்ச்சாவே பூமி உள்ள சகல ஜனங்களையும் காட்டிலும் மேன்மையாக வைப்பான்ருக்கு. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு புண்ணு இருக்குது, அவர் நமக்கு அல்வா கொடுக்க மாட்டார். புண்ணெல்லாம் பிதிக்கி சலத்தை வெளியே எடுத்துட்டு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதோடு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்னா ஒரு 5 காரியத்தை விலைக்கு தான் அவங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது முதலாவது சங்கீதம் 32:1 பாவத்தை விளக்குகிறார். 2வது நீங்கள் கலாத்தியர் 3:13-14 வாசித்தீங்கன்னா நம்ம சாபத்தை விளக்குறாரு. அப்போஸ்தலர் 3:26 பொல்லாப்பை விளக்குறாரு. எசேக்கியேல் 18:31-32 வாசித்த துரோகங்களை விளக்குகிறார். உபாகமம் 7:5 நோய்களை விளக்குகிறார். அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். பாவத்தை விளக்குகிறார், சாபத்தை விளக்குகிறார், உங்கள் மேலே இருக்கிற பொல்லாப்பை விளக்குகிறார், நீங்கள் செய்த துரோகங்களை விளக்குகிறார், உங்கள் நோயெல்லாம் விளக்கி உங்களை பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். உதாரணமாக எங்கள் சபையிலெல்லாம் நடந்த சில அற்புதத்தை சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என்னை அழைத்ததே எனது அற்புதங்களை உன் மூலம் விளங்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது குருணகுளத்தில் கருப்பி என்ற ஒரு அம்மா, அவங்களுக்கு செய்வனை செஞ்சு 2 வருஷம் படுத்தபடிக்க இருந்தாங்க. சபையில் ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்தால் இன்றைக்கி சுகமாய் நடக்கிறாங்க. அதே போல் வடக்குநத்தங்கிற ஊர்லேருந்து சாமுவேலுங்கிற ஒரு ஐயா வந்தார். அவருக்கு வெண்குஷ்டம்,
ஆண்டவர் அற்புதம் செய்தார், அந்த குஷ்டத்தை நீக்கினார். அதே போல் திருச்சியிலிருந்து ஈஸ்வரி என்ற மேரி சபைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு 25 வருஷம் குழந்தைகள் இல்லை. ஆண்டவர் என் மூலமாக தீர்க்கதரிசனம் சொல்லி அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அதுக்கு ஈசாக்கு நான் தான் பேர் வச்சேன். அதேபோல் எங்கள் சபையிலே மல்லம்பேட்டிலிருந்து ரவிச்சந்திரன் என்ற ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த ஏழை, ஒரு டிரைவர், ரொம்ப கிழிஞ்சி சட்டையை போட்டு சபைக்கு வந்தார். தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தார், இயேசுவை பிடித்து கொண்டார். ஆண்டவர் இன்றைக்கி அவரை கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கிறார். அவர் கீழே 40 பேர் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. ஒரு 10 லாரி வச்சுக்கிறார். மிகுந்த ஏழ்மையில் வந்தவர். அதே போல் காரியாவிலிருந்து வாசுகி என்ற சகோதரி, அவர்கள் 17 மாதம் வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி காரியாய் வீட்டில் அவங்க 2 பெரிய வீடு, 2 கார் வச்சு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. சபையில் ஆண்டவர் அதே போல் நந்தகோபால் என்ற லாயர், அவருக்கு ஒரு எய்ட்ஸ் நோயில் சபைக்கு வந்தார். தேவன் அவருக்கு சுகம் தந்தார். அதேபோல் கண் தெரியாத சுகந்தி என்ற பிள்ளை சபைக்கு வந்துச்சு. ஆண்டவர் பார்வையை கொடுத்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்கள், அதாவது சொல்ல முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். அவங்க செஞ்சது ஒன்றே ஒன்று, உள்ளத்தில் இயேசுவை நம்பினாங்க. இயேசு அவங்க பாவத்தை மன்னித்து நிம்மதி கொடுத்தாரு. அவர்களை பாவத்தை விலக்கி, சாபத்தை விலக்கி, அவங்களை பொல்லாப்பை விலக்கி, துரோகத்தை விலக்கி, ஆண்டவர் நோய்கள்லாம் விலக்கி பயங்கரமாய் ஆசீர்வதிக்கிறார். எங்கள் சர்ச்சில் நீங்கள் ஞாயிற்றுக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு தேவன் இன்னைக்கும் அற்புதம் செய்கிறார். ஒரே ஒரு முறை சபைக்கு பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். 30 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன். 30 ஆண்டு ஊழியம். ஆலயம் கட்டி 25வது வெள்ளி விழா, என்னுடைய 70வது பிறந்த நாளில் எப்படியாவது ஒரு ஆண்டவரை பாடி புகழணுங்கிற ஆசை. இந்த 30 ஆண்டுகளுக்குள் ஆண்டவர் 43 பாடல்களை பாட உதவி செய்தார். அதில் ஒரு 5-6 பாடல்களையாவது பாடணுன்று என்னுடைய நண்பர் தாவீதராஜை உற்சாகப்படுத்தினார். அவர்கள் இந்த கணேஷ் என்கிறவருடைய மியூசிக்கு டைரக்டர் அறிமுகம் பண்ணி அங்கே இருந்து இந்த பாடலை பாட கர்த்தர் உதவி செய்தார். ஆக ஏழ்மையிலே, வறுமையிலே, கடன் தொல்லையிலே, குடிப்பழக்கத்திலே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த என்னை இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். பாருங்கள், ஆண்டுடைய கிருபினாலே இப்போ கல்லூரியில் ஊழியம் ஆரம்பித்து பின்பு அங்கிருந்து திருச்சுழி, நரிக்குடி, எழுப்பியூர், பரளச்சி, காணாவிளக்கு, ரெட்டியாபேட்டி போன்ற 7 இடங்களிலே சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் ஒரு சின்ன கிராமத்தை தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். தேவனுடைய பிரதான கிருபை. எனக்கு என்ன ஆசை என்றால், நம்மை போல அநேகர் ஆண்டவரை அறியாமல் பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, வறுமையிலே, கடன் தொல்லையிலே வாழ்கிறாங்களே, அவர்களும் இயேசுவை ஏற்று ஆசீர்வாதமாக வாழணும் என்று தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். நீங்கள் தப்பி தவறி கல்லூரிக்கு வந்தால் பாருங்கள், சபைக்கு மிக ஏழ்மையிலே, வறுமையில் வந்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து, எங்கள் சபையில் 1000 தோறும் 10 புது கார் நிற்கும். அந்த ஏழைகளாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நானும் கடன்காரனாக இருந்தேன். வீடு மொட்டம் வச்சு வீடு தான். இன்றைக்கி அழகான கார் வீடு கட்டி, அது மட்டுமில்ல ஒரு சைலர் கலர் வாங்கி ஊழியம் செய்ய கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவை உள்ளத்தில் நம்பி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் நிம்மதி தருவார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எக்காரணம் கொண்டும் மதம் மாற வேண்டாம். மனம் திரும்பினால் போதும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.